ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ராம்பலின் பார்க் புக் பண்ணுங்கிற விருப்பங்களுக்கு இருக்கிறது. இது வந்து ஏதோ ஜம்ப் சிட்டின்ற ஒரு இடம். இது வந்து ஸ்காப்ரோவில் தான் இருக்குது. இங்கே நானும் தம்பியும் போனது இடத்துல. இப்போ ஒரு அடல்ட்டுக்கு அப்படி இப்போ ஒரு 6ல் இருந்து அதுக்கு மேலே இருக்க ஆக்களுக்கெல்லாம் ஒரு 19 அதுக்கு மேலேயும் வரும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கு என் தம்பிக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு. அவர் அந்த மேலேயே தவண்டு ஒரு பயத்து கீழே கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் இருக்குது. விழுந்தால் தான் ஏகே ஃபயம் வந்தது ஃபஸ்ட் டைம். பிறகு ஓகே ஆகிடுச்சு. அவர் அங்கால ஆக்கள் நம்மளோட அதை பார்க்குறாரு நெட்டுக்கு அங்கால. இப்போ வந்து அவர் பார்க்குறது அவங்களே எங்களுக்கு ஒரு சொக்ஸ் தருவாங்க. அந்த சொக்ஸ் வந்து இப்போ வழுக்காது. நாங்கள் இப்போ ஜம்ப் பண்ணிட்டு வேறு அது கொஞ்சம் நல்ல ரப்பர் ஆனது. எல்லோரும் வேர் பண்ணி தான் போனேன். ஷூவரை போனால் அது ஏதாவது இல்லை. இங்கே அவருக்கு இது பிடிச்சிருக்கு. நான் ஜம்ப் பண்ணேன். அங்கே பேஸ்கெட் பால் இருக்குது. உள்ளுக்க வந்து இந்த ஜம்ப் பண்ணுறது சாமான் ஒரு கூரை காசு வரும். ஆனால் உள்ளுக்க போய் அந்த ஆர்கேட் எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு கார்டு எடுத்து இப்போ நைக்ரா ஃபோர்ஸில் இருக்குது தானே ஒரு இந்த கேமிங் ஆர்கேட். அப்போ இப்போ இங்கே வந்து நாங்கள் ஒரு கார்டு எடுத்து நாங்கள் அதுக்கு கழிச்சு போட்டுட்டு போய் விளையாடுறது. அப்படிதான் இங்கே அவர் அதில் அங்கால எல்லாம் இந்த லேசர் டேக் அப்படி எல்லாமே இருக்குது. நாங்கள் விஆரில் தான் விளையாடுறது. ஆனால் அது ரியல் லைஃப்பில் விளையாடுறது. அவர் அதில் விட்டதான் அவருக்கு அவர் தான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு க்ரெடிட்ஸ் தவிர விளையாடுறாரு. அதில் பேஸ்கெட் பால் நடந்தது. இவருக்கு முந்தி விளையாடினவர் முதல் நைக்ரா ஃபோர்ஸில் போன வீடியோவில் இப்போ வந்து அந்த அதை சும்மா அந்த ஸ்டேரிங்கில் போய் மூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆசை. இப்போ நாங்கள் மேலே அந்த சேம் இடத்துக்கு தான் போகிறோம். இங்கே நல்ல ட்ராம்பலின் பார்க்குங்க. நல்ல பவுன்ஸியாக இருக்குது. எல்லாருக்கும் ஃப்ளிப்ஸ்ன்னு சொல்லி நல்ல வழியாக இருந்தது. இங்கே ஆசைப்பேன் உள்ளுக்குள்ள பார்ட்டிஸ் நடக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு 25 கிட்ஸை நாங்கள் இன்வைட் பண்ணலாம். அதுக்கு டோட்டலாக $1,250. அவர் இப்போ பேஸ்கெட் பால் விளையாடுறாரு. இங்கே பேஸ்கெட் பால் காலை இருக்குது. அதுக்கு பேஸ்கெட் பால் பிடிச்சிருந்தது. இது பயங்கர பவுன்ஸ். இந்த ட்ராம்பலின் நாங்கள் ஜம்ப் பண்ணேன்னு பயங்கர பவுன்ஸ். மெட்டது கொஞ்சம் தான் பவுன்ஸ். இது பயங்கர அங்கால அவங்க பலூன் தந்தாங்க. விளையாட்டி ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து அவர் அந்த தவண்டு கொண்டே இருக்கிறார். மேலே என்ன பயம் வேணுண்டு அது ஜம்ப் பண்ணிட்டு அவர் மேலே போக அவருக்கு பயனாயிருக்கு. அங்கால சின்ன சின்ன ஆக்கள்லாம் வந்து ஜாஸ்தியோட விளையாடினது. நல்ல இடம் அது. இங்கே அதை விளையாடிக்கிட்டு அங்கால பார்க்குகள் போல எல்லாம் இருக்குது. இண்டோர் பார்க். அது மேலே பெரிய ஸ்லைட்ஸ் எல்லாம் கீழே போகுது. இப்படி எல்லாம் இருக்குது. ஆர்கேட் கேம்ஸ். இப்போ தெரியுமா அந்த ஒரு டிவி ஷோ நடக்குது. இப்போ அந்த ஆட்கள் அந்த தண்ணிக்கு இல்லாமல் அந்த ஜம்ப் பண்ணி ஒரு பார்க் ஒர்க் பண்ணி போனேன். அதுவும் இருந்தது. நல்லா இருந்தது. அது பயங்கர ஹார்ட். கேஸ் இது பேஸ்கெட் பால். இங்கே வந்து நாங்கள் அந்த பேஸ்கெட் பால் அதுக்குள்ளே அந்த நெட்டுக்கு போகிறது ஈஸியாக இருந்தால் அந்த நெட் வந்து நாங்கள் கீழே போகுது. அப்போ ஆக்கள் ஜம்ப் பண்ணி அவரை கையை வச்சு இங்கே போட்டுருங்க. அங்கால தான் அங்கால ஆக்கள் தான் இருந்த ஜம்ப் பண்ணுறீங்க. அது வந்து அவையோட இது போட்டுருக்கு. அந்த டேப் போட்டிருக்கு. அப்போ அங்கால நான் போயிடல. என்னடா டேப் போட்டிருந்தா அதை யாரோ விழுந்திருக்காங்க. அதனால் அது கிழிஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம இருந்தாலும் வேறு அங்கால இப்போ இன்னும் டூ மச் பவுன்ஸியாக இருந்தது. அங்கால இந்த பேஸ்கெட் பால் தூக்கி அங்கால அந்த சாஃப்ட் அங்கால அந்த சாஃப்ட்டு குட்டி குட்டி புக்ஸுகள் போல இருக்கும். அது சாஃப்டானது. நான் இப்போ வந்து எனக்கு முதல்ல ஆட்டோ விளையாடிக்கணும். இப்போ தான் எனக்கு பேஸ்கெட் பால் விளையாட
நம்மளோட அந்த சனமாக இருக்குது அந்த உள்ளுக்குள்ள அந்த ஏரியாக்குள்ளே தென் அப்புறம் போய் வாழ்ந்தது அந்த தம்பி வரான். நான் ஓடி போய் அங்கே சொன்ன போல அந்த கூப் வந்து கட்டாக பண்ணது போட்டது அங்கே ஈஸியாக இருக்குது. ஷோ பண்ணுறது அது அதுக்குன்னு கட்டு அந்த இடமே அப்புறம் அது மேலே வந்து போயிட்டு அந்த போல அது சாஃப்ட் அந்த போல் அந்த இடமே சாஃப்ட் தான். அங்கால கொஞ்சம் மாபிள் இருக்காங்க அந்த சாமான் மாம்பிள்லாம் உட்தான் தெரியாது வாஷ்ரூம்லாம் மாபிள் வாஷ்ரூம் அந்த முன்னால் அங்கால தான் அந்த சாமான் அங்கால டிக்கெட்ஸ் ஆர்கே வேறு தான் நான் சொன்னேன் 5 கேஷ் ஆகிட்டு இந்த பாக்ஸு சாஃப்டாக இருக்கிற அந்த பாக்ஸு தான் நான் சொன்னேன். ஆள் அதுக்கு வந்து அதுக்கு நடக்கிறதும் எனக்கு கஷ்டமாக தான். அது பவுன்ஸ் தான் அங்கால எந்த சின்ன பிள்ளை எங்கே இருந்து விழுந்ததுக்கு நான் எனக்கு தெரியாது. நல்லா மேலே எப்படி அதுக்கால வந்துட்டு போனது எனக்கு தெரியாது. இது வந்து பயங்கர சாஃப்ட்டு. நடக்கிறது எனக்கு கஷ்டப்படும். அது விழுந்துற போல இருக்குது. அங்கால பவுன்ஸ் பண்ணி கொண்டு அதுக்குள்ளே நாங்கள் குதிக்கலாம். நாங்கள் செஞ்சு பார்த்தது பயங்கர நாச்சும் அது அந்த மடிப்பட்டு பிறகு நான் ஜம்ப் பண்ண ஓகே ஆகுது. இங்கே கேஷ் எடுத்து அவர் நான் இந்த தவண்டு போகிறார். பயங்கரமாக வைக்க தொடங்கிட்டு அங்கால ரொம்ப நீங்களே நம்ம இதெல்லாம் செய்ய அங்கே லேசர் ட்ராக் அதெல்லாம் செய்ய ஜாஸ்திக்கு கண்டிருக்கிறார் பாருங்க. இவருக்கு வந்து அந்த இந்த பதிவு அப்படி கீழே போகிற போல் அப்படியானது தான் இவருக்கு பிடிக்கணும். வேறு அப்படி அதுக்காக போய் இருந்தால் அங்கால கொஞ்சம் நம்ம முன்னால் ஹார்டு அங்கால பயங்கர சாஃப்ட். வேறு ஆக்கள் அங்கால எனக்கு அங்கே ஒன்று நாங்கள் வெளியே கூட்டிட்டு போனோம். இது ஆக்கலாம்ன்றது அது கஷ்டம். அதில் அங்கேயும் தூக்கி கொண்டு அப்படியே அந்த கீழே போகிறது கஷ்டம் இருக்கு. இதுதான் நான் பிடிச்சது இருக்கு. ஆனால் அவர் அங்கே அவருக்கு வந்து அதில் அந்த ஏறுறது பிடிக்கும். ஆனால் அவருக்கு அந்த இது சாஃப்டான இதுகளுக்கு தேவை. ஆனால் இது ஃபுல்லாக சாஃப்டான எனக்கு இருக்காது. அதனால் மறுக்க வந்து மேலே நல்லா இருக்குது. இது சொக்ஸை பார்த்துங்க சேம் சொக்ஸ். அந்த சொக்ஸு தான் எனக்கு வருது நல்ல கிரிப்பாக பிடிக்கும். எல்லாருமே தான் போட்டுக்கிறோம். நான் கவர்ந்து போகிறேன். அதுக்குள்ளே அந்த இப்போ நடந்து போகிற அதுக்குள்ளே 2 சைடும் ஒரு ரூல் இல்லாமல் நான் நடுவில் சாஃப்டாக நான் விழுந்தா பயந்துடுவேன். 2 பயந்துட்டார். ஒரு கொண்டு வைக்கிறார். நடப்புறீங்களா அவர் வந்து முழங்கால் என்னன்னு கொண்டு
நீங்கள் இப்படி ஜம்ப் பண்ணிட்டு போகிறோம். இவராங்க நடந்து போகிறார். அதான் உள்ளது. நான் அதில் பழக்க விட வரேன். ஆனால் அது செஞ்சு பண்ணுறாங்க. வந்து போகிறேன். இந்த இதே தான் நான் அந்த வெஹிக்கல் வந்துட்டான் போகுது. எல்லோரும் அதுக்கு மேலே நடந்து போனது. ஆனால் என் தம்பி வந்து மூஞ்செல்லாம் இது வந்து சாஃப்டான படிங்கன்றபடியே அப்போ நாங்கள் விட்டோம். சாஃப்டான படி அப்போ அதுக்கு அனுப்போம். அப்படின்னு அவர் கீழே வந்துட்டு கீழே வர்றது வர அவர் அதுக்குள்ளே போப்பான் ஒரு இது ஒன்றாட உடம்பு மேய்ஞ்சிருவான். அதெல்லாம் சாயக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது அந்த நெட்டில். அப்புறம் ரெண்டாவது விழுந்துருக்கு. அவ்வளோதான். இப்போ இவ்வளோ தான் என்னென்ன அவங்களையெல்லாம் அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அவங்கள கிரெடிட்ஸ் கொடுத்து விளையாடணும். தான் நாங்கள் விளையாடினோம் இந்த டிரான்ஸ்ஃபர்.